Hello students, today's session 12th Office Management Planning. Last week oda continuation session. Last week la short answers 2 questions பார்த்தோம். இப்போ third question ல இருந்து பார்க்க போறோம். Explain the steps to make planning effective. ஒரு plans effective-ஆ மாத்துறதுக்கு என்னென்ன steps அப்படினு சொல்லி பார்க்கலாம். First awareness of business opportunities. அதாவது ஒரு business start பண்ண போறாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற லொக்காலிட்டியில் அந்த business trends-க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட கோல் இது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோராக செக் பண்ணிக்கணும். அந்த கோலை செட் பண்ண அப்புறம் தான் வந்து அவங்களால அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிளானிங் ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பிளானிங் இல்லாமல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்காது, ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் பிளானிங் பண்ண முடியாது. தேர்ட் பாயிண்ட், கன்சிடரிங் பிளானிங் ப்ரிமிசஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கே அந்த பிளானிங் ஒர்க்கை பண்ணுறாங்களோ, பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிமிசஸ் அப்படின்னா சிம்பிளாக பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிளானிங் ப்ரிமிசஸை அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒர்க் பண்ணுற இடம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பிளானை வந்து எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கோல் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபையிங் த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இதுக்கு இன்னொன்று ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ எடுத்தால் ஒரே பிளான்ஸே அதுலேயே முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 பிளான்ஸ் அவங்க பிஃபோராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அப்போது டைமுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்தோம்ல அந்த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அதை எவாலுவேட் பண்ணுறது. இப்போ 5 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸையும் வந்து இவங்க எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் அப்படின்னா வந்து அதை செக் பண்ணி அது ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அவங்க அந்த எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் எவாலுவேட்டிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். லாங் ஆன்சர்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நிறைய டைப்ஸ் இருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட டைப்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த பிஸ்னஸ் அந்த தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஓவராலாக பிஸ்னஸில் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. டிடெக்ட் அப்படின்னா வந்து அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஓவராலாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஃபோராக பிளான் பண்ணி வச்சுருவோம்ல. இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளானிங் இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவராலாக டிடெக்ட் பண்ணி பண்ணுற ஒர்க் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கனெக்டிங் இருக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் பிளானிங் அப்படின்றது வந்து 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட் பிளானிங் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு 3 மேனேஜ்மெண்ட் இருக்குது. டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல். ஸோ இந்த இன்டர்மீடியேட் பிளானிங்கை பண்ணுறது வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இதில் ஆப்ரேஷனல் பிளானிங். ஆப்ரேஷனல் பிளானிங்கில் என்ன அப்படின்னாக்கா இது லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து நடக்குதா அப்படின்னு இந்த ஆப்ரேஷனல் பிளானிங்கில் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து, எக்ஸ்பிளைன் த ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸ். ஸோ ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸ்னு ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர். ஏன் அதுக்கு ஸ்டாண்டிங் பிளான்னா அது வந்து அடிக்கடி வேறு வேறு பிளான்ஸ் மாறும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது, ஒரே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஸ்டாண்டிங் பிளான். இது எதுக்காக அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் யூஸ் பிளான் வந்து பர்டிகுலராக எந்த பிளான்ஸை வந்து திருப்பி நம்ம அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காகவே செட் பண்ணது தான் வந்து ஸ்டாண்டிங் பிளான். ஸோ இந்த ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் கோல்ஸ். பாலிசிஸ் அப்படின்னா வந்து எந்த பாலிசியை மெயின்டைன் பண்ணி அவங்க அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறாங்க பர்டிகுலர் ப்ராஜெக்டை. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு அடுத்து இந்த ஒர்க் பண்ணணும், இதுக்கு அடுத்து இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர், டு டூ லிஸ்ட் மாதிரி.
ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஒர்க்கை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த மெத்தட்ஸ். ரூல்ஸ் ஆல்ரெடி தெரியும், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஆல்ரெடி தெரியும், பிஸ்னஸோட டாக்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து காமன் திங், அதனால தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டிங் பிளான்ஸில். இப்போ ஒரு கம்பெனியோட ஒரு ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் அப்படின்னாக்கா அது எத்தனை ஒர்க்கர்ஸ் வந்தாலும் சரி, இல்லை எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி, எவ்வளோ பிளான்ஸ்னாலும் சரி, அது மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் அதை வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டு ரெடியூஸ் த ஒர்க் லோட் அப்படின்னா வந்து அவங்களோட ஒர்க்கிங் டைமையோ இல்லை அந்த ஒர்க்கிங் எனர்ஜியோ, இப்போ நிறைய ஆள் தேவைப்படுற மாதிரி இருக்கும், சிலதில் வந்து கம்மியான ஆள் தேவைப்படுற மாதிரி இருக்கும், சிலவங்க வந்து கம்மியான ஆளே நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ஒன்ஸ் அந்த பிளானை வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி இதே பிளானை யூஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து என்ன பண்ண தேவையில்லை, புதுசாக ஒரு பிளான் போட தேவையில்லை. அதே மாதிரி என்ன பண்ணோம், அவங்களோட ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி நடக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த ஸ்டாண்டிங் பிளான் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு கைட் புக் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th question, explain the nature of planning. ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம பார்த்தோம் 3 லெவல்ஸு. ஸோ இதில் பொதுவாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிளானிங் அப்படின்றது தான் வந்து அவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷனே வந்து பிளானிங் தான். ஸோ பிளானிங் ஃபோக்கஸஸ் ஆன் கோல்ஸ் அப்படின்னா வந்து எய்ம், ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிளானிங் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வே வேணும், அதுக்கு தான் வந்து பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட கோலை வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஒர்க்கர்ஸை வந்து அதன்படி வந்து வழி நடத்தணும். ஸோ அதுக்கு வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சில டைம் வந்து இப்போ ஆல்ரெடி இவங்க பிளானிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண இல்லாத டைமில் வந்து என்ன ஆகும்னா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடியே வந்து பிளானிங் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி டைம் லாஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் பிளானிங் வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கிறோம். ஸோ பிளானிங்கில் வந்து என்னென்ன இருக்கும்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால எந்த லாஸஸும் இருக்காது. பிளானிங் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஸோ இன்டெலெக்சுவல் அப்படின்னா வந்து ஒரு அறிவு சார்ந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் இந்த பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு மென்டல் ஒர்க். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிஃபோராக வந்து திங்க் பண்ணிவிட்டு பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வைக்கிறாங்களே, ஸோ அதுதான் திங்கிங் பிஃபோர் டூயிங். ஸோ பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸ் அப்படின்னா வந்து ரெகுலராக அந்த பிளானிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது சில ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மாதிரியான பிளான்ஸை யூஸ் பண்ணுவாங்க, வேறு ப்ராஜெக்ட் வரும்போது வேறு பிளான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, அந்த பிளான் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, வேறு பிளான் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து பிளானிங் வந்து இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. த்ரூ அவுட் அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிற வரைக்கும் பிளானிங் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். பிளானிங் இஸ் ஃப்யூச்சர் ஓரியன்ட் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்து அந்த பிளான்ஸை வச்சு தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சருக்காக தான் எப்பயுமே வந்து பிளானிங்கோடது இருக்கும். அதாவது கோல்ஸுன்றது தான் வந்து ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி தான். இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக எந்த கோலையுமே வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது எப்பயுமே வந்து ஃப்யூச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். 7th question, ரைட் த எசென்ஷியல்ஸ் ஃபார் அ சவுண்ட் பிளான். ஸோ சவுண்ட் அப்படின்னா வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, எசென்ஷியல் அப்படின்னா வந்து அதோட தேவைகள். ஸோ இவங்க சவுண்ட் பிளான்க்கு, அதாவது அந்த எஃபெக்டிவ் பிளான்க்கு என்னென்னலாம் வந்து இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பிளானிங் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த பிளானிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப யாருக்குமே புரியாத மாதிரி இருக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஈஸியாகவும் இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும். யார் பார்த்தாலும் அந்த பிளான்ஸை வச்சே வந்து அவங்களோட நெக்ஸ்ட்டு வரவங்க அந்த ஒர்க்கை பிளான்ஸை வச்சே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபாலோவர்ஸ் அப்படின்னா இந்த பிளான் வச்சு வந்து ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதாவது அடுத்தடுத்து பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்ததுமே டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கணும்.
it should be prepared on the basis of clearly defined objectives. Defined objectives அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் வந்து இதுவா அதுவா அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரே கோலாக வந்து அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளியர்டு கோல்ஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த பிளான்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுலேயே 4th பாயிண்ட், இது வந்து சேஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி. ஸோ அது நம்ம எப்படி இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பிளானிங்கும் இருக்கணும். அடாப்டபிள், அதே மாதிரி ஏன் அடாப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யார் வந்தாலும் ஈஸியாக அந்த பிளான்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஒரு ஆர்கனைசேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க் பேசிஸாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ பிளானிங் வந்து கைட் மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் சவுண்ட் பிளானிங். லாங் ஆன்சர் பார்க்கலாம், 10 மார்க்ஸ். வாட் இஸ் பிளானிங்? எக்ஸ்பிளைன் த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்ப்போம். ஏன்னா வாட் இஸ் பிளானிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுமே எழுதணும். வாட் இஸ் பிளானிங்கும் எழுதணும், கேரக்டரிஸ்டிக்ஸும் அட்டன் பண்ணணும். ஸோ பிளானிங் அப்படின்னா வந்து அதோட மீனிங் பார்க்கலாம். இது வந்து ப்ரைமரி, ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். அதாவது ப்ரைமரி மேனேஜ்ரியல் ஃபங்க்ஷன். மேனேஜ்ரியல் அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்டோட ப்ரைமரி அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பிளானிங். ஸோ இந்த பிளானிங்கில் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, எப்போ பண்ணணும், யார் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிளானிங்கில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் அந்த ஒர்க்கை பண்ணும்போது பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா பிஃபோராகவே அட்வான்ஸாகவே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுடுவாங்க. அதாவது யார் யார் எப்பப்போ எந்த மாதிரியான ஒர்க்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி, அதாவது அட்வான்ஸாகவே வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து செட்டிங் கோல் அப்படின்றது வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது பிளானிங் பண்ணும்போது வெறும் ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு மட்டும் பிளான் பண்ணக்கூடாது. அந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்ன அப்படின்றதையும் வந்து அவங்க என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஆர்கனைசேஷனையும் ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிளானிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிளானிங் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்தோம். பிளானிங் அப்படின்றது வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பிளானிங். ஸோ இதில் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் வந்து இன்க்ளூட் ஆகும். பிளானிங் ஃபோக்கஸஸ் ஆன் கோல்ஸ். ஸோ கோல்ஸ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து இவங்க என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானிங் ப்ராசஸ்லேயே வந்து கண்டுபிடிக்கணும். அதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்களோட பிஸ்னஸை வந்து லாஸ் ஆகாமலோ, அந்த டைம் லாஸ் ஆகாமலோ, இல்லை ஜாஸ்தியான லேபர் இல்லாமலும் தடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிளானிங் போடும்போதே இதுக்கு இவ்வளோ ஆள் தேவை, இந்த பர்சன் வந்து இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பிளானிங்கில் டிஃபைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லேபர் சர்ப்ளஸ் அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதுவும் இருக்காது. அதாவது ஜாஸ்தியாக, சர்ப்ளஸ் அப்படின்னா வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. பிளானிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் மேனேஜர்ஸ். யார்? டாப் லெவல் மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ், லோவர் லெவல் மேனேஜர்ஸ். ஸோ இந்த பிளானிங் ஒர்க்கை வந்து நான் மட்டும்தான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும் என்ன பண்ணணும், இந்த பிளானிங் ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் பிளான்ஸை கொடுத்துருப்பாங்க. இதில் டாப் லெவல் மேனேஜர்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கனாக்கா, லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 10 years அந்த மாதிரி லாங் லெவலில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. இதில் மிடில் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் பிளான்ஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தால் வந்து அதில் 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 100 பேரையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ஒர்க் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கார் கம்பெனியில் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபைனல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸை வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லோவர் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லி ரொட்டீன் ஒர்க். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம
ஐடி ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். ஐடி ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த ஹெச்ஆர் கீழே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா டீம் லீடர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த டீம் லீடர் கீழே வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 பேரோட ரொட்டீன் ஒர்க்கை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த லோவர் லெவல் மேனேஜர்ஸ் மாதிரியான ஒர்க்கு. ஸோ பிளானிங் இஸ் அன் இன்டலெக்சுவல் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், இன்டலெக்சுவல் அப்படின்னா வந்து அறிவு சார்ந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க மென்டல் ஒர்க் தான். அதாவது நம்மளோட திங்கிங்கில் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து எப்பயுமே வந்து க்ரியேட்டிவாக இருக்கணும், எப்பயுமே வந்து இமேஜினேஷனோட ஒர்க் பண்ணணும். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இந்த பர்சன் பண்ணால் இந்த ஒர்க்கை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், அந்த டைம்லேயே வந்து இது பண்ணால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்கணும். பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏற்கனவே சொன்னேன், இது வந்து அந்த த்ரூ அவுட் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கையும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பிளானிங்கை வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எண்டே கிடையாது. ஒரு பிளானிங் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு பிளான் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். பிளானிங் இஸ் ஃப்யூச்சர் ஓரியன்டட். ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அந்த ஃப்யூச்சர் கோலை நம்ம எப்படி அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாஸ்ட் பிளான்ஸை கூட வந்து இவங்க வேணும் அப்படின்னாக்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிளான்ஸை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களால அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக சக்ஸஸாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது ஃப்யூச்சர் கோல்ஸ் ஓரியன்டட். ஸோ கோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இந்த பிளானிங்கில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. பிளானிங் இன்வால்வ்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா வந்து ஒரு கரெக்டான முடிவை வந்து எடுக்கிறது. ஸோ அதாவது இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளானிங் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு டெசிஷன் மேக்கிங் தான். அது கூட வந்து ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங் மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பிளான்ஸ் நம்ம மேக் பண்ணி வச்சுருப்போம், நிறைய பிளான்ஸை எவாலுவேட்டும் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங். ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவேர் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதாவது அந்த நம்ம எங்கே பண்ண போகிறோமோ அந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த நியர்பையில் என்ன ட்ரெண்டில் இருக்குது, இல்லை ஃப்யூச்சரில் வந்து அது எந்த ட்ரெண்டில் மாறலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணணும், பிஃபோராகவே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் பிளானிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து கோல்ஸை செட் பண்ணுறது. ஸோ என்ன கோல் அச்சீவ் பண்ண போகிறாங்களோ அதை வந்து பிளான் பண்ணும்போதே வந்து இதுதான் கோல், இதை தான் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால அந்த ஒர்க்கை வந்து அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். கோல் ஏதோ ஒன்று, பிளான்ஸ் ஏதோ ஒன்று அப்படின்னா வந்து ப்ராப்பராக அந்த கோலை வந்து யாராலையுமே அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆப்ஜெக்டிவை ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்டிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிடரிங் பிளானிங் ப்ரிமிசஸ்னு ஆல்ரெடி பார்த்தோம், அந்த பில்டிங். ஸோ எங்கே அந்த பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ண போகிறாங்க, எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னாக்க நம்ம முதல்ல என்ன பார்ப்போம், என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பிளானிங் ப்ரிமிசஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபைங் த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு இது ஆப்ஷன் அப்படின்றத வந்து இவங்க என்ன பண்ணணும், பிஃபோராகவே வந்து பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு பிளான்னா ஒரே ஒரு பிளானை மட்டும் போட்டு வைக்கக்கூடாது. ஒரு 2-3 பிளானோ இல்லை அவங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பிளானை வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கணும். அதாவது இந்த பிளான் செட் ஆகலைன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வேறு பிளான் மாற்றிக்கலாம். ஸோ அதை பிஃபோராக அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது ஐடென்டிஃபை அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவையும் எவாலுவேட் பண்ணிக்கணும். எதுக்கு நான் பண்ணணும், இந்த பிளானை தானே நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், இதை மட்டும் பண்ணால் போதுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை பிளான் வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் அப்படின்னா வந்து அதை சரி பார்க்குறது. அதாவது ப்ராப்பராக வந்து இப்போ பேப்பர் எவாலுவேஷன் சொல்கிறாங்களா, அதாவது பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க, மார்க்ஸ் போடுறாங்களா, அந்த மாதிரி தான் வந்து பிளானிங்கையும் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து எவாலுவேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எது ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ இது இல்லைனா டக்குன்னு வந்து அடுத்ததை போட முடியும். இவங்க எவாலுவேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கனாக்கா அந்த டைமில் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகும். சூஸிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ எவாலுவேட் பண்ணியாச்சா, எவாலுவேட் பண்ண அப்புறம் நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு
எந்த ஆல்டர்னேட்டிவ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் பிளான்ஸ். அதாவது சப்போர்ட்டிங் பிளான்ஸ்னால் இப்போ வந்து என்னதுன்னா இந்த சூஸ் பண்ணது தான் சப்போர்ட்டிங் பிளான்ஸ். இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சுல, அதை வந்து ஃபார்முலேட் பண்ணணும். இப்போ இந்த பிளான் படி தான் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடலாம், அந்த பிளான்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். இப்போ ஃப்ரேம் பண்ணாங்கல்ல, லாஸ்ட் ஸ்டெப் என்னது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அந்த பிளான்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக என்ன ஆகும், அதன்படி வந்து அந்த ஒர்க், அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து நடக்கும், அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. தேர்ட் கொஸ்டின், ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சரில் ஆன் த பேசிஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தோம். ஸோ இதில் இன்னும் 3 more பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் பிளானிங். நேச்சர் அப்படின்னா வந்து ஃபார்முலா இன்ஃபார்மலா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மல் பார்க்கலாம். ஸோ ஃபார்மல்ன்ற போதே உங்களுக்கே தெரியுது, எல்லாமே வந்து அஃபீஷியலாக இருக்கும். ஸோ அதாவது அஃபீஷியலுன்றப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது எப்படி இருக்கணும், ரைட்டிங்கில் தான் இருக்கணும். ஓரலில் அந்த பிளானிங் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ரைட்டிங்கில் அவங்க எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து இன்ஃபார்மல் பிளானிங். ஸோ இன்ஃபார்மல் பிளானிங் அப்படின்ற போதே தெரியுது ஃபார்மலுக்கு ஆப்போசிட். இது எப்பயுமே வந்து ரைட்டிங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வேணும்னா வந்து ரைட்டிங்கில் வச்சுக்கலாம், கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இன்ஃபார்மல் பிளானிங்கில் வந்து எஃபெக்டிவாக எப்போ அப்படின்னாக்க வந்து அதோட நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இன்ஃபார்மல் பிளானிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் பிளானிங். டியூரேஷன் அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் பிளானிங் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் பிளானிங் அப்படின்றது வந்து 1 year அப்படி இல்லாட்டி அதுக்கு கம்மியாக இருக்கிறது, அவ்வளோதான் ஷார்ட் டேர்ம் பிளானிங். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பிளானிங்கில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா 1 yearக்குள்ளார பண்ண போகிறது தான். அதனால் வந்து இது லாங் ப்ராசஸ் கிடையாது, ஷார்ட் ப்ராசஸ் தான். அப்படி ஷார்ட் ப்ராசஸாக இருக்கும்போது அந்த ஒர்க்கோட அந்த என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக எலாபரேட்டாக சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் பிளானிங். லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்முக்கு ஆப்போசிட். ஸோ இது வந்து 5 to 15 yearsக்குள்ளார, அதை தாண்டி இருக்காது. 5லேருந்து ஒரு 15 yearsக்குள்ளார அதோட பீரியட், அந்த லாங் டேர்ம் பீரியடோடது. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் டீட்டெயிலாக இருந்தால் தப்பு கிடையாது. அதாவது ஏன் அப்படின்னா இது பீரியடே வந்து ரொம்ப லாங் டேர்ம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பத்தி டைமுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜிக், இன்டர்மீடியேட், ஆப்ரேஷனல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்றது வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் கோல்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ஓவரால் கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்றத செட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இன்டர்மீடியேட் பிளானிங். இன்டர்மீடியேட் பிளானிங்னா ஏற்கனவே பார்த்தோம், 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் தான் அதோட பீரியட், அவ்வளோதான், அதை தாண்டி போகாது. இந்த இன்டர்மீடியேட் பிளானிங்கை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார பண்ணிக்கிறது இன்டர்மீடியேட் பிளானிங். ஆப்ரேஷனல் பிளானிங். ஆப்ரேஷனல் பிளானிங் அப்படின்றது வந்து யார் பண்ணுவாங்கனாக்கா சூப்பர்வைசர், அதாவது இது லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க். அதாவது இது எப்படி இருக்கும்னா 1 week to 1 year. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கம்மி, ஷார்ட் டேர்ம் பிளானிங் மாதிரி தான். 1 week இருக்கலாம், இல்லை 1 year-ஆக இருக்கலாம், அதுக்குள்ளார தான். ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ். யூஸ்னா ரிப்பீட்டட் யூஸ் பிளானாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் யூஸ் பிளானாக இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டட் யூஸ்க்கு இன்னொரு பிளான் வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸில் வந்து பார்க்கலாம். ஸ்டாண்டிங் பிளான் ஏற்கனவே பார்த்தோம், இது திருப்பி திருப்பி எந்த ஒர்க்கை பண்ண போகிறோமோ அதுக்காகவே வந்து பர்டிகுலராக வந்து இந்த பிளான்ஸை வந்து டிசைன் பண்ணுது. இது வந்து அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் எது திருப்பி திருப்பி நடக்குதோ, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நடக்குதோ, ஆஃபன் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு ஸ்டாண்டிங் பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் யூஸ் பிளான் அப்படின்றது வந்து அதாவது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒரு சில நேரத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒர்க் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சிங்கிள் யூஸ் பிளான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த பர்டிகுலராக அந்த ஒர்க்குக்காகவே அந்த நேரத்துக்காகவே தயார் பண்ணதாக இருக்கும். அதனால் வந்து இது என்ன ஆகாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நான் ரெக்கரிங் அப்படின்னா திருப்பி திருப்பி நடக்காது. ஃபைனல் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங்கில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது, ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் யூஸ் பிளான்ஸ். இதில் ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோட கோல் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்போ எண்டுக்கு வரும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோலை வந்து நம்ம ரீச் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து ஃபார் பிளானிங்
பிளானிங்க்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் இல்லாமல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லை, ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் பிளானிங் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாலிசி. பாலிசி அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது என்ன டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம அடுத்தடுத்து ஒர்க்கை என்னென்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் வந்து எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றதுக்கு வந்து பாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஒர்க்கை வந்து இதுக்கடுத்து இதுதான் பண்ணணும், இந்த ஒர்க்குக்கு அடுத்து தான் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை பார்த்துட்டாலே வந்து என்ன தெரிஞ்சிடும், ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் கூட நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெத்தட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஏதாவது ஒரு மேக்ஸில் சம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து இந்த ஸ்டெப்ஸ் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு இருக்கும். அதை வேவை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கே. அதாவது என்ன அப்படின்னாக்க ஒரு அந்த ஒர்க்கை பண்ணும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியானதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து இவங்க ஒர்க்கை பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா வந்து தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில், அதாவது நம்மளோட எதிரியை வந்து எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து தந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்து காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள எதிராளிகளை வந்து காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காம்படிட்டர்ஸை நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக வந்து அவங்கள வெற்றி கொள்ள முடியும். இப்போ இந்த ரிப்பீட்டட் யூஸில் பார்த்தோம். இப்போ சிங்கிள் யூஸ் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து மேஜராகவும் இருக்கலாம், இல்லை மைனராகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் தான் பண்ணணும், இந்த டைமில் தான் பண்ணணும்னு இருக்கும். அதுதான் வந்து ப்ரோக்ராம். பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே வந்து நியூமெரிக்கல் டேர்ம்ஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ரயில்வே அப்படின்னாக்கா அந்த ரயில்வே பட்ஜெட் நம்ம பார்க்குறோம்ல, அதாவது இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கும் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி மந்த் பண்ணணும். அதாவது எவ்ரி மந்த் பண்ணுறதெல்லாம் வந்து எதுனா இந்த சேல்ஸ் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் வரும். மற்றதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். ஸோ இந்த சேல்ஸ் பட்ஜெட் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மந்த்தும் சேல் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வந்து அந்த பொருளை வாங்குறது கூட ஒரு பர்ச்சேஸ் தான். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதும் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பிஃபோராக நம்ம இந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், இந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக லாஸ்ட் இயர் தான் வச்சு, இல்லை லாஸ்ட் மந்த்து தான் வச்சு நெக்ஸ்ட் இயருக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்கோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் வந்து மெயினாக வந்து புல்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாயிண்ட் மாதிரி இருக்கும். புக்ஸில் உங்களுக்கு பேராகிராஃபாக இருந்தால் வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாயிண்ட்ஸாக இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் படிக்கும் போதே இதை மாதிரி படித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எழுதி பாருங்கள் படிச்சுட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.